அனைத்து தரப்பு மாணவர்களின் மருத்துவ கனவை நனவாக்கும் நீட் தேர்வின் முடிவுகள் கடந்த 16ஆம் தேதி வெளியிடப்பட்டன. இதில் சாத்தூரைச் சேர்ந்த மாணவர் சாதனை படைத்துள்ளார். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். நாடு முழுவதும் ஒரே மாதிரி மருத்துவ நுழைவுத் தேர்வு மூலம் வெளிப்படையான தகுதிமிக்க மாணவர் சேர்க்கை ஆண்டுதோறும் ஏற்படுகிறது. அதே நேரத்தில் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் இருக்கை ஒதுக்கீடு ஒழுங்குபடுத்தப்படுகிறது. நாட்டின் அனைத்து மருத்துவக் கல்லூரிகளுக்கும் பொதுவான நுழைவுத் தேர்வாக இது உள்ளது. இதனால் ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு கல்லூரியும் தனித்தனி நுழைவுத் தேர்வு நடத்த வேண்டிய அவசியம் குறைகிறது. மாணவர்களுக்கு தேர்வு சுமை குறைகிறது. அனைத்து தரப்பு மாணவர்களின் மருத்துவ கனவை நனவாக்கிய இளநிலை நீட் தேர்வு முடிவுகள் தேசிய தேர்வு முகமை மூலம் வெளியிடப்பட்டுள்ளன. இந்த முடிவுகள் மூலம் லட்சக்கணக்கான மாணவர்கள் எம்பிபிஎஸ், பிடிஎஸ் உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ படிப்புகளில் சேரும் வாய்ப்பை பெற்றுள்ளனர். இதில் விருதுநகர் மாவட்டம் சாத்தூரைச் சேர்ந்த மருத்துவ தம்பதிகளான டாக்டர் அறம், மலர்விழி ஆகியோரின் புதல்வன் சுடர் மாநில அளவில் 3ஆம் இடமும் அகில இந்திய அளவில் 45வது இடமும் பெற்று சாதனை படைத்துள்ளார். இது குறித்து மாணவர் சுடர் தெரிவிக்கையில், சாதிக்கிறதுக்கு முக்கியமான விஷயங்கிறது இப்போ 11th 12th படித்ததை ரெப்படிஷன் பண்ணி திருப்பி படிக்கும்போது தான் ஃபைனலில் நமக்கு டைம் இல்லைங்கிற ஃபீலிங் வராது. அது மட்டும் இல்லாமல் 22 லட்சம் எழுதுகிறாங்க அப்படிங்கிறதும் போது நம்மளை மாதிரி ப்ரிப்பரேஷன் லெவலில் இருக்கிற நிறையா பேர் எழுதுவாங்க. இப்படி நம்ம லெவலில் இருக்கிற எல்லாத்தையும் முந்திட்டு வர்றதுக்கு காரணம் வந்து எக்ஸாம் எழுதும்போது நமக்கு இருக்கிற மைண்ட் செட்டு. அங்கே வச்சு நம்ம ஒரு காமான மைண்டில் நமக்கு கஷ்டமாக இருந்தால் எல்லோரும் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சோம்னா அந்த நம்ம லெவலில் ப்ரிப்பேர் ஆகிருக்கிற எல்லாத்துலேயும் நம்ம வந்து டாப்பில் வந்துடலாம். நீட் தேர்வு வந்து அதுக்கு ஒரு தப்பான ஒரு எண்ணம் இருக்குது. அது என்னதுன்னா, நீட் தேர்வு ரத்து செய்யுங்க அப்படின்றாங்க. ஒவ்வொரு கோர்ஸாக இருந்தாலும் அதுக்கு நுழைவு தேர்வுங்கிறது ஒன்று வேணும். போர்டு எக்ஸாம் வந்து ஒரு டீச்சர் கரெக்ட் பண்ணுறதுனால அது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட உண்மையான இதை கொண்டு வராது. இந்த மாதிரி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினில் வர்றது தான் ஒரு ஒரிஜினலான கரெக்டான ப்ரிப்பரேஷன் லெவலை காமிக்கும். அதனால் நீட் தேர்வு முக்கியம். ஆனால் அதில் வர பிரச்சனை என்னென்னா, ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் சிபிஎஸ்சி படிக்கிறவங்களோட ஸ்டேட் போர்ட் படிக்கிறவங்க அதிகமாக இருப்பாங்க. அப்போ அந்த ஸ்டேட் போர்ட் படிக்கிறவங்களால 11th 12th முடித்த உடனே ஃபஸ்ட் அட்டம்ப்டில் நீட் கிளியர் பண்ணுறதுங்கிறது ஒரு கஷ்டமான செயலாக இருக்குது. ஆனால் சிபிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு இது சுலபமாக இருக்குது. அதனால் அவங்க இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் ரிப்பீட் எடுக்கிற மாதிரி இருக்குது. இது இல்லாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டேட் போர்ட் சிலபஸையும் சிபிஎஸ்சி சிலபஸையும் ஒன்று போல் ஆக்குறது நல்லது. நீட் தேர்வு மூலம் ஆண்டுதோறும் மருத்துவம் படிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து அவர்களின் கனவு மெய்ப்படுகிறது என்றால் அது மிகையல்ல. டிடி தமிழ் செய்திகளுக்காக விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் தா. கமலக்கண்ணன்.